கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் கடந்தவர். அவருடைய வழிகள் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அங்கிள், அப்போ எப்படி தான் அதை அறிந்து கொள்கிறது? உன்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டால் போதும். உன்னை பற்றி என்ன எழுதியிருக்கிறது? நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? சொன்னவர் பொய் சொல்லுகிறதற்கு மனுஷன் அல்லவே, அவர் எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகன் அல்லவா? ரைட்? அப்போது இன்னும் அவர் உன்னை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுதான் அவருடைய வழிகள். இன்னும் உங்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதுனால யூ ஹாவ் நோ டெத், யூ ஹாவ் இம்மார்டல் லைஃப். உனக்கு அழியாத வாழ்க்கை இருக்குது. ஏன் ரீசன் சொல்கிறார் பாரு. எப்போ அவருடைய மாமிசத்தையும் இரத்தத்தையுமே நமக்கு கொடுத்தவர் ஒரு சாவாமை உள்ள ஒரு வாழ்க்கையை தரமாட்டாரா? ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையான தேவர்களே. குருவி மூளை நம்ம மூளை. எப்போ என்னை பற்றி இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றமிகு வாழ்க்கையை வாழுவீர்கள். எதனால நமக்கு மரணம் கிடையாது தெரியுமா? அதை மீட்டு நமக்கு தந்து விட்டார் அல்லவா? ஆதாம் ஏவாளை மரிக்கிறவர்களாக மாட்டல் பாடியை அவங்கள சிருஷ்டிக்கலைங்க. அவர்களுடைய வீழ்ச்சியினாலே மரணம் வந்தது. ரைட்? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? அந்த இழந்து போன சாவாமையை மீட்டு தருவதற்காக வந்தார். இல்லை என்றால் உங்கள் பைபிளில் நான் சொல்லுகிற வசனங்கள்லாம் எடுத்துடுறீங்களா? எந்த வசனத்தெல்லாம் எடுக்கணும்னு சொல்லட்டுமா? யோவான் அந்த 10வது அதிகாரம் 34, 35 எடுத்துருங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ஒன்று இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா அதை எடுத்துடணும். யோவான் 20, 23 எடுத்துருங்க. எதை விசுவாசிக்க முடியவில்லை என்றால், நான் பாவிதான், ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நான் பரிபூரணமாக்கப்பட்டு என்னுடைய ஆவியில் இருக்கிறேன். எனவே எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க எனக்கு அதிகாரம் உண்டென்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. உங்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் யோவான் 20, 23 எடுத்துருங்க. வேற எதை எடுக்கணும்? எப்போ எனக்கு மரணம் கிடையாது என்று இயேசு சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 58வது வசனத்தை எடுத்துருங்க. காரணம் சொல்கிறாருங்க, என் மாமிசத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ இந்த ஒரிஜினல் டிசைனை நான் கொண்டு வர மாட்டேன்னா, முதல் பெற்றோரை சாவாமை உள்ளவர்கள் தானே நாங்கள் படைத்தோம், அதை நாங்கள் கொண்டு வர மாட்டோமா? இன்னும் ஏன் நீங்கள் மரணத்தை நோக்கி பயணிக்கிறீர்கள்? அருமையான தேவர்களே, முதலிலே சொன்னதை நான் திரும்பவும் சொல்லுகிறேன். நம்முடைய அறிவுக்கு எட்டாதுப்பா. ஆராய்ந்து முடியாத காரியங்கள். ஹல்லேலூயா. ஐயா, அவருடைய வழிகள், அவருடைய ப்ரொவிஷன்ஸு, அவருடைய டெலிவரன்ஸு, அவருடைய ப்ரொவிஷன், அவருடைய ப்ரொமோஷன், அவருடைய ப்ரொடெக்ஷனை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. எழுதி இருக்கு, எனவே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரைட்? இல்லை என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள். அந்த பிரதான ஆசாரியர்களைப் போல வேதபாரர்கள், பரிசேயர்கள், இவர்களெல்லாம் தேவனுடைய வார்த்தையை அவமாக்கினார்கள். அதாவது ஒரு இன்னெஃபெக்டிவாக ஆக்கிட்டாங்க. நாம் அந்த கூட்டத்தோடு சேரக்கூடாது. எந்த கூட்டத்தோடு சேரணும்? ஜாஷுவா ஜெனரேஷனோடு சேரணும், பவுலோடு சேரணும், பீட்டரோடு சேரணும். ரைட்? அந்த சத்தியத்தை அறிந்த பவுல் என்ன சொல்லுகிறான்? என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.